சிறுதானிய பொங்கல் ஒன்று இந்த ராசபோசனம் சிறுதானியங்களை மீள முடிசூட்டுவோம். ஊர் கூடி தேரழுப்பம் என்ற ஒரு விஷயம் சொல்லுகிறோம். அவர்கள் திடகாத்திரமானவர்களாகவும் நாங்கள் வடையிருக்கணும் பொங்கல் இருக்கணும். அங்க வந்து மிக ரம்மியமாக ஒரு கிராமத்து ஜாலோடு இந்த பொங்கல் நடை கேட்டும் அவர்களை சொல்லி பாருங்க 2 பேர் வர்ற பாட்டை வழிபாட்டோட சேர்த்து வீட்டில் 2 வடை எடுத்து சாப்பிடுவோம். அதே மாதிரி நல்லா இருந்தா 2வது வடை. நாங்க வடையோட மிகுந்த வேலை கொஞ்சம் தெரியுங்களா சுடுவதா இதுவரைக்கும் இப்படி ஒரு பொங்கலை நான் சாப்பிட்டதில்லை. என்னன்னு சொன்னா அமிர்தம் ஃப்ரைட் ரைஸையும் கொக்கோ கோலா அல்லது பெப்சியையும் தான். வணக்கம் மக்களே, இன்னும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறோம். ஊரளவுக்கு நாங்கள் வந்துக்கிறோம். ஊரளவில் வந்து ஊரளவு கிழக்கு. இதில் வந்து ஒரு அழகான வைரவ கோயில். இந்த இடம் இதுக்கு இஞ்சால பார்த்தா ஒரு வித்தியாசமான அழகுன்னு இருக்குது. என்ன சொன்னால் இந்த கோவிலுக்கு முன்னால் ஒரு அரச மரம், அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த முன்பள்ளி கட்டிடம், இந்த கிராம நிகழ்வுகள் செய்யக்கூடிய மேடை, மக்கள் தங்கக்கூடிய இந்த விஷயம்னு சொல்லி நிறைய விடயங்கள் அப்படி இருக்குது. அதுக்கு பின்னால் அந்த பக்கமாக போனால் நிறைய வாழை தோட்டங்கள்லாம் தெரிகிறது. இயற்கையின் சாகரோடு வாழ ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு நாங்கள் இதை காட்சிப்படுத்த போகிறோமான கிடையாது. சிறுதானியங்கள் ராசபோசனம் அப்படி என்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து செய்யப்படுகிறது 3வது ஆண்டாக. அதிலும் குறிப்பாக இந்த சிறுதானியங்கள் நாங்கள் சாப்பாடு எடுக்கிறது குறைவு. அதை வைத்துக்கொண்டு சிறுதானிய பொங்கல் ஒன்று இந்த நாளில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறோம். யாரும் இப்போ தான் காணொலிக்கு வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆளுக்கு இந்த காணொலி அனுப்புங்க. காணொலி தொடர்பு மறக்காம கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நான் குறிப்பிட்ட அந்த ஊரல் வளர்பிறை பாலர் பாடசாலை அந்த முன்பள்ளி அது வந்து இந்த எடுக்குது. கோவிலுடைய முன்புற பகுதிக்கு போகும்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சொன்னதையும் இப்போ காட்ட போகிற அந்த விஷயத்தையும் வந்து முன்னுக்கே இந்த பொங்கலுக்குரிய ஏற்பாடுகள்லாம் அதில் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வைர கோயில், ஒரு கணக்கான அளவான வைர கோயில், ஆனால் எப்படி வடிவான ஒரு வைர கோயிலாக இது இருக்குது. அதாவது பொங்கலுக்குரிய ஏற்பாடுகள் நடக்கல. இதுதான் அந்த மண்டபம், அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்க போகிறது. இதனுடைய சனசமூகங்களையும் அவர்களுடைய இருக்கிறது. ராசபோசனம் சிறுதானியங்களை மீள முடிசூட்டுவோம். சிறுதானிய பொங்கல் விழா தமிழின் பாரம்பரியம், தமிழின் ஆரோக்கியம், தமிழின் சூழலியம், தமிழ் தேசிய பசுமை இயக்கம். நிகழ்வினுடைய அதிதிகள் இந்த சரசம நிலையம், பொதுநோக்கு மண்டபம் இப்படியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள். அது மாத்திரமேல இந்த நாளில் வந்து கால்கோல் விழாவும் சேர்த்து நடக்க போது. அப்போ அதுக்குரிய அந்த பிள்ளைகள் எல்லாருமே சேர்த்து மாலை அணிவித்து நிகழ்விடம் நோக்கி வரவேற்கப்படக்கூடிய அந்த விஷயம் உண்மையில் இந்த பண்பாட்டியல் ரீதியாக பல்வேறுபட்ட விடயம் இந்த இனத்துக்கும் இந்த மக்கள் குழுமத்துக்கும் தனிச்சிறப்பாக இருக்கும். அது போன்ற ஒரு விஷயம்தான் சந்தோஷமான ஒரு நிகழ்வில் வந்து இப்படியான விடயங்களை சேர்த்து செய்வது என்பது இரட்டிப்பு மகிழ்வை கொடுக்கக்கூடியது. பொங்கலுக்கு வந்து முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டால் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுவினோம். முதல்ல வந்து பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த அடுப்பெல்லாம் மூட்டி பொங்கல் பானை எரித்து பால் விட்டு பொங்கல் இப்படியான விஷயமெல்லாம் செய்தே ஆகணும். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆண்டுதோறும் தைப்பொங்கலை அடுத்து தைப்பொங்கல் திருநாளை அடுத்து சிறுதானிய பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றது. சிறுதானியங்கள் என்பது சாதாரணமாக நாங்கள் தற்சமயம் எங்களுடைய சமையலில் அல்லது எங்களுடைய உணவில் கோலோச்சுகின்ற அரிசியுடன் ஒப்பிடுகின்ற பொழுது பல்வேறு வகையான நன்மைகளை கொண்டுள்ளது. தேக ஆரோக்கியத்திற்கு மிக அதிகளவிலான நார்ச்சத்தை, அதிகளவிலான கனிப்பொருட்களை, அதிகளவிலான விட்டமின்களை, அதிகளவிலான கலோரிகளை நாங்கள் அரிசியுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அதிகளவில் இவற்றை கொண்டிருப்பதன் காரணமாக ஆரோக்கியமான உணவாக கருதப்படுகின்றது. இப்படி ஒரு இயற்கையான சூழலில் இந்த பொங்கல் இடம்பெறுகிறது. நான் ஆரம்பத்தில் காட்டின மாதிரி தான் பக்கத்தில் அந்த முன்பள்ளி அணி விஷயங்கள் இதில் வந்து வாழையெல்லாம் கட்டி கோவிலுக்கு முன்பாக அரச மரத்துக்கு கீழே ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த அதிதிகள் ஒரு பக்கமாக, மறுபக்கமாக இந்த சின்ன பிள்ளைகள் ஒரு மனநிலை என்பது இவ்வாறு தான் தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஒன்றை படிக்கிறதோ, ஒன்றை பெற்றுக்கொள்கிறதோ, ஒன்றத்தை போகிறதுக்கு வாரதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தோஷம் அல்லது ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷமாக போய் வரணும்னா இப்படியான இயற்கை சூழல்களால் மாத்திரம்தான் அது சாத்தியப்படும். சூழலியல் நோக்கில் அரிசி என்கின்றது ஈரநிலம், அதாவது நிலம் வந்து ஈரமாக இருக்கப்படுகின்ற பட்சத்தில் தான் நெல் விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். அதிக அளவு நீர்ப்பாசனத்தை அரிசி வேண்டி நிற்கின்றது. ஆனால் வறண்ட எங்களுடைய பூமியில் வறண்ட நிலத்தை தாங்கி அதிக விளைச்சலை தரக்கூடியதாக இந்த சிறுதானியங்கள் விளங்குகின்றன. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய சமூகம் திணை என்று சொல்லி சொன்னால்
அதனை பறவைகளுக்கு உணவாக கொடுக்கிறதுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய இளைய தலைமுறைக்கு இன்றைக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் திணை இன்றும் கிழக்கு மாகாணத்தில் தேனும் திணை மாவும் என்று சொல்லி கூடி எங்களுடைய பாடல் வரிகளில் வந்து வருகின்றன. இன்றும் கிழக்கு மாகாணங்களில் திணை ஒரு உணவாக வந்து பயன்படுத்தப்படுகின்றன. நெல் அரிசியை வந்து எப்படி நாங்கள் பொங்கலுக்கு பயன்படுத்துகிறோமோ அதை போல தான் இந்த திணை ஏனைய சிறுதானிய வகைகளையும் வந்து பொங்கலுக்காகவோ உணவு பண்பாட்டிலையோ நாங்கள் பயன்படுத்த முடியும். ஆனால் நாங்கள் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறத தவிர அதில் கூடிய போசனை பெருமானத்தை உணராதவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். குரக்கன், அதனை கேழ்வரகு என்று சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லுவார்கள். குரக்கன், குதிரைவாலி, வரகு, சாமை, இருங்கு, கனிவரகு, இப்படி ஏராளமான சிறுதானியங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் இருந்துள்ளன. எவ்வாறு எங்களுடன் பாரம்பரிய அரிசி கூட இருந்திருக்கின்றது. ஆனால் அரிசியிலும் பார்க்க சிறுதானியங்கள் கோலோச்சி ஒரு காலம் இருந்தது. அதனால் தான் நாங்கள் இதனை ராசதானியம் என்று சொல்லுகின்றோம். இந்த சிறுதானிய பொங்கல் நிகழ்ச்சியை கூட நாங்கள் ராச போசனம் என்று சொல்லுகின்றோம். இதில் முன்பாகவே வந்து நல்வரவு அப்படி என்ற ஒரு கோலம் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு பக்கத்திலேயே பூவெல்லாம் அதிலும் கோலத்தில் தான் இருக்குது. மண் பானை பொங்கல், நான் அந்த பொங்கல் மூட்டம் சொல்லியிருப்பேன். மண் பானையில் ஏன் பொங்கணும் என்ற விஷயத்துக்கு வந்து காரணங்களோட அதோட வந்து மிக ரம்மியமாக ஒரு கிராமத்து ஜாலோடு இந்த பொங்கல் நடைபெறுகிறது. பொங்கல் பானை பொங்கி வருது மண் பொங்கலோடு. அதோட வந்து பூரண கும்பம், குத்து உலகெல்லாம் வச்சு ஒரு கலாச்சார உடையோடு இந்த பொங்கல் மிக சிறப்பாக இந்த இடத்துல நடக்குது. இன்று மருத்துவமனைகளினுடைய எண்ணிக்கையும் மருந்தகங்களினுடைய எண்ணிக்கையும் அதிக எண்ணிக்கையில் எங்களிடமே காணப்படுகின்றன. நோய்வாய்ப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கை கூடவாக இருக்கின்றது. எங்களுடைய முன்னோர்கள் திடகாத்திரமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் திடகாத்திரமானவர்களாகவும் நாங்கள் நோயுற்றவர்களாகவும் இருப்பதற்கான பிரதான காரணம் உணவில் உள்ள வேறுபாடு தான். எங்களுடைய பண்டைய அல்லது முன்னோர்களினுடைய வாழ்க்கையில் சிறுதானியம் அதிக இடம் பிடித்ததினால், பெருமளவு இடம் பிடித்ததினால் அவர்கள் நோயற்றவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று எங்கேயுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உணவகங்களும் ஏராளமாக இருக்கின்றன. கடல் கடந்த நாடுகள் கூட இங்கு வந்து உணவு கலாச்சாரத்தில் எங்களுடைய பண்பாட்டை மீறிய புதிய கலாச்சாரத்துக்கான உணவகங்கள் இங்கே இன்று திறக்கப்படுகின்றன. அரிசி பொங்கல் அல்லது நெல்லரிசி சோற்று பொங்கல் பார்த்தவர்களுக்கு வந்து சிறுதானிய பொங்கல் என்பது நிறைய விசித்திரமாகத்தான் இருக்கலாம். ஆனால் முன்னியவர்கள் பலமாக அல்லது அவர்களுடைய பண்பாட்டில் இதெல்லாம் முக்கியமான இடம் இருந்திருக்குது. பால் பொங்கி வந்துட்டுது. இனி வந்து இறை வழிபாட்டோட சூரியனுக்கு நன்றி தெரிவித்து விட்டு இந்த பானையில் இவ்வாறான சிறுதானியங்களை போட்டு பொங்கலிட்டு அதை படையல் செய்து பகிர்ந்து கொடுக்குற அந்த பண்பாடு இளையவர்களிடத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தோடும் என்ற நோக்கில் வந்து இவர்களாலேயும் இந்த சனசமூக நிலையத்தாலேயே முன்னெடுக்கப்படுகிறது. அது பிஸ்ஸாவாக இருக்கலாம் அல்லது பிரியாணியாக இருக்கலாம். வேறு நாடுகளினுடைய உணவகங்கள் எங்களுடைய உணவு சந்தையை ஆக்கிரமிக்கின்றன என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய பாரம்பரிய உணவு பழக்கங்களை வந்து நாங்கள் இழக்கப் போகின்றோம் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே எங்களுடைய பாரம்பரிய உணவு பழக்கங்களை மீட்டெடுப்பதற்கும் சிறுதானியங்களை மீள வளமைக்கு எங்களுடைய உணவில் கொண்டு வருவதற்குமான ஒரு நிகழ்ச்சியாகவே நாங்கள் சிறுதானிய பொங்கல் நிகழ்ச்சியை வந்து கொண்டாடுகின்றோம். இன்றைய தினம் ஊரளவில் வந்து இந்த வளர்புறை சனசமூக நிலையத்தினுடைய அனுசரணையில் இந்த சிறுதானிய பொங்கல் விழா கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் மாணவர்களும் அநேகமானோர் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஊர் கூடி தேர்லெப்போம் என்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே அதிகமாக பேசப்படும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த முன்மாதிரியான முயற்சி ஒன்றை இந்த ஊரவர்களும் இப்படியான அமைப்புகளும் சேர்ந்து முன்னெடுப்பது என்பது ஏனையவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்குது. அவையும் தங்கட ஊரில் இப்படியான விஷயங்களை செய்து இளைய தலைமுறையையும் இருக்கும் தலைமுறையையும் வந்து தெளிவுபடுத்துறதுக்கு முன்வர வேண்டும். இன்று வரகு அரிசியும் சாமி அரிசியிலும் இந்த பொங்கல் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நிச்சயமாக எங்களுடைய மக்களிடம் இவற்றை நாங்கள் எடுத்து செல்லாமல் போவோமாக இருந்தால் நாங்கள் பிஸ்ஸாக்கும் பேர்கருக்கும் அடிமையாகுவோம். துரித உணவுகளுக்கும் நாங்கள் அடிமையாகுவோம். நாங்கள் நோய்வாய்ப்பட்டு எங்களுடைய எதிர்கால சந்ததி வந்து மிக மோசமான ஆரோக்கிய கேட்டுக்கு ஆளாகும். இதை தவிர்ப்பதற்கு நாங்கள் இந்த சிறுதானியங்களை ஊக்குவிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த சிறுதானிய பொங்கலை ஏற்பாடு செய்யக்கூடிய அனைத்து தரப்புகளும் பாராட்டுக்குரியவையாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தை பொறுத்தவரையில் வந்து
தமிழ் தேசியம்ன்றது வார்த்தைகளில் இல்லை. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம், அணிகிற ஆடையில் இருந்து, சாப்பிட்ற உணவில் இருந்து, எங்களுடைய பழக்க வழக்கங்களில் இருந்து, நடை உடை பாவனிலிருந்து எல்லாத்துலேயுமே இந்த உணர்வு ரீதியான விஷயங்கள் அது ஒரு அடையாளம் என்பது தங்கி இருக்கும். அப்படி பற்றக்கூடிய அடையாளங்களை தொலைக்காமல் இருக்கிற அடையாளங்களை பாதுகாக்கிற இவ்வாறான விஷயங்கள் உண்மையிலேயே வரவேற்கப்படணும். இவர்கள் தேவை என்று சொன்னால் இவர்களை அணுகி உங்கள் பகுதிகளில் இப்படியான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். தேசியம் என்கின்றது வெறுமனே அரசியல் சொல்லாடல் அல்ல, அதுவும் பண்பாட்டை உள்வாங்குதலும் தான் தேசியத்தில் ஒரு பிரதான கூறாக இருக்கின்றது. பண்பாட்டை உள்வாங்காத தேசியம் ஒருபொழுதும் முழுமை பெறாது. பண்பாடுதான் ஒரு இனத்தினுடைய அடையாளம். பண்பாடு என்கின்றது நாங்கள் வாழுகின்ற சூழலுக்கேற்ற மாதிரி நாங்கள் அணிகின்ற ஆடைகளும் பண்பாட்டில் தான் அடங்குது என்று சொல்லி சொன்னால், நாங்கள் உண்ணுகின்ற உணவு கூட பண்பாட்டினுடைய பிரதான கூறுதான். ஆக உணவு பண்பாட்டில் எங்களுடைய சுதேசியத்தன்மையை நாங்கள் இழப்போமாக இருந்தால் அது எங்களுடைய தேசியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒரு பின்னடைவையை கொடுக்கும். கோயிலுக்கு முன்பாகவே ஒரு வட்டக்கோட்டில் இருக்குது. அந்த வட்டக்கோட்டில் பல பேர் பொழுதுபோக்குறதுக்கோ அதுக்கு முன்னால் ஆசனங்கள் எல்லாமே போடப்பட்டிருக்குது. மாலை வேளைகளில் இருந்து கதைப்பதற்கு ஆறுதலாக இருப்பதற்கு. இன்றைக்கு இந்த வட்டக்கோட்டில் என்னதுக்கு பயன்படுத்த போகுதுன்னா, சிறுதானியங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூழ் தான் இந்த நிகழ்வினுடைய உபசரணைக்காக அல்லது அந்த சாப்பாட்டுக்காக வழங்கப்பட போகிறது. இன்று பல்வேறு நாடுகளும் பல்வேறு நிறுவனங்களும் தங்களுடைய சந்தைகளை வடக்கு கிழக்கில் விஸ்தரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் துரதிர்ஷ்டவசமாக உணவுக்காகவும் கூட இந்த நிறுவனங்களை நாங்கள் நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று வருகின்றன. எங்களுடைய இளைய தலைமுறை அங்கேதான் கோகோ கோலா பெப்சியுடன் அவர்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் அல்லது பிஸ்ஸா அல்லது பேர்கரை அருந்த வேண்டும் என்று முண்டியடிப்பதை பார்க்கின்றோம். இது வருந்தத்தக்க ஒன்று. எங்களுடைய ஆரோக்கியமான உணவுக்கு நாங்கள் மீண்டெழ வேண்டும். உணவு பண்பாடும் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு கூறு என்கின்றதை நாங்கள் மனத்தில் இருக்க வேண்டும். இது சிறுதானிய கோல். இதுல புறக்கன், வரகுமா, கம்பு, பயறு, உளுத்தமா போட்டு செய்திருக்கோம். மற்ற பெனங்கட்டி தேங்காய் உணவுகளாக கொண்ட மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கிய உணவை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் இராச போசனம் பொங்கல் நிகழ்விலே அங்கேநேசன் ஐயா அவர்கள் வழங்குகின்றார். என்னுடைய கூலை சிறுதானிய இது மிகச்சிறந்த ஒரு உணவு. 2023ஆம் ஆண்டு நினைக்கிறேன் உலகளாவிய ரீதியிலே கூட சிறுதானியங்களுக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து ஐக்கிய நாடுகள் சார் சிறுதானியங்களுக்கான உணவு உற்பத்தி ஆண்டு அறிவிச்சிருந்தது. அதை இந்த இடத்துல கடந்த ஆண்டு இந்த ஆண்டு சொல்லி தொடர்ந்து இந்த சிறுதானியங்கள் இந்த பெருமதிக்கு மதிப்பு கூட்டுற முயற்சியில் தன்னுடைய எல்லா நிகழ்வுகளையும் இந்த சிறுதானிய உணவுகளை தான் வழங்கி வருகின்றார். நிலையத்துக்கு பல உதவிகள், சேவைகள் எண்ணில் அடங்காதவை. அந்த சேவைகளை எங்களுடைய செயலாளர் 2 வருடங்களாக நாங்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். வறட்சியான பகுதிகளில் நெல் உற்பத்தி பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மக்களிடம், விவசாயிகளிடம் இந்த தானியங்களை சாப்பிடுவோம். சாப்பாடு கிடைச்சா காடும். அதுவும் இந்த சிறுதானியங்கள்ல நான் அடிக்கடி இந்த கிரீசனாட போடுறதுனால இல்லை கிரீசனாட இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்றேன்னு சொன்னா பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் இது சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு நல்ல சுட இருக்குது. ஒரு சிறுதானியத்தை அல்லது ராசபோசனம் சொல்லப்படக்கூடிய அந்த பொங்கலை செய்யக்கூடிய இந்த இடத்துல இது செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். பேசாதீங்க, வாய்ப்பு கிடைக்கல யாழ்ப்பாணம் வரக்கூடியாக்கள் கிரீசனா இப்போ மாவட்ட செலவத்திலையும் வச்சிருக்கேன். அதோட அவரை தொடர்பு பண்ணிங்கன்னு சொன்னா உங்களோட நிகழ்வுகளுக்கு எல்லாம் இது மாதிரியான வாய்ப்பு. அதை இதெல்லாம் கண்ட சாப்பாடை கொடுக்காம இப்படியான சத்துள்ள எங்களோட சாப்பாடை கொடுக்கறது நல்ல விஷயம். மக்கள், புலம்பெயர் உறவுகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பழைய மாணவர்கள், இங்கு படித்த பழைய நல்லா இருக்கு. இதை ஒவ்வொரு நாளும் தந்தா சந்தோஷமா இருக்கு. ஒன்றும் செய்யலாது. தெரிஞ்சால் இன்று நீங்க பார்த்தா தெரியும். நல்ல கட்டியா என்னோடு எங்களுடைய எல்லாம் மிதக்குது. அதே மாதிரி இந்த என்ன சொல்ல பனங்கட்டி எல்லாம் போட்டு செய்திருக்கிறேன். இளைய தலைமுறையில் ஆர்வம் அதிகரித்திருக்கின்றது என்று தான் சொல்லுவேன். ஆனால் இது பூரணமாக போதுமானது அல்ல. இதற்கு ஊடகங்கள் இதற்கான ஒரு அனுசரணையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். எங்களுக்கு என்று சொல்லுகின்றது இந்த சிறுதானியங்கள் தொடர்பாக, எங்களுடைய சுதேசிய உணவு பழக்கங்கள் தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலும், இளைய தலைமுறையிடம்
கொண்டு போய் சேர்ப்பதிலும் இன்றைய இளைய தலைமை என்கின்றது துரித உணவுகளுக்கு ஆட்படுத்தப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கின்றது. அவர்கள் இந்த ஒரு ஃபேஷனாக ஸ்டைலாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஃப்ரைட் ரைஸையும் கொக்கோ கோலா அல்லது பெப்சியையும் தான் அருந்துவது ஒரு பொழுதுபோக்காகவும் தங்களுடைய அந்தஸ்தின் அடையாளமாகவும் அவர்கள் கருதுகின்றார்கள். ஆனால் இளைய தலைமுறையில் இருக்கக்கூடிய சில விவசாயிகள் வந்து இந்த சிறுதானிய பயிற்சியை ஊக்குவிப்பதுடன் சந்தைப்படுத்தலிலுமே வந்து ஈடுபடுகின்றார்கள். எங்களுடைய பசுமை இயக்கத்தினுடைய அத்தனை நிகழ்ச்சிகளிலுமே நாங்கள் மென்பானங்களை அருந்துவதற்கு கொடுப்பது கிடையாது. குரக்கன் கூழ் நாங்கள் தயாரித்து அதனை உரைப்பாகவோ அல்லது இனிப்பாகவோ கூடி நாங்கள் அதனை வழங்கித்தான் வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கூட குரக்கன் கூழுக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. விறகரிசி பொங்கலும் சாமியரிசி பொங்கலுடன் இன்னொரு சிறுதானியமான குரக்கன், அதனைத்தான் நாங்கள் கேழ்வரகு என்று சொல்லியும் சொல்கிறோம். அது ஒரு சிலருக்கு தொழில் வாய்ப்பாக கூட இன்றைக்கு அது வந்து அமைந்திருக்கின்றது. ஒரு பக்கமாக சிறுதானிய பொங்கல் இடம்பெறக்கூடிய அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய முன்பள்ளி மாணவர்கள் கால்கொள் நாளில் விருந்தினர்களாலே கௌரவிக்கப்பட்டு ஆசை கூறப்பட்டு வரவேற்கப்படுகிற அந்த நிகழ்வும் இங்கே இடம்பெறுகிறது. இப்படி இருக்கிற மக்கள் இதை பார்க்கலாம் ஞாபகம் வருது. நாங்கெல்லாம் இந்த முதல் நாள் கோட்டை விட அப்படிலாம் போட்டு இவர் ஒருத்தர் விளையாடுறவா அப்போ அதில் இருந்தால் கியா நடிக்கிறார். ரிச்சாக பரவாயில்ல. சில பேர் அந்த சந்தோஷம் அடிக்கிறா புதுசாக நண்பர்கள்லாம் கிடைச்சிருக்கிறா இதுன்னு சொல்லி கனவிதமான யோசனைலாம் இருக்கும். இவருக்கு இதை பெரிய கவலையே இல்லை, எங்கே அடிக்கிறதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லி எல்லாருடைய தொப்பி நாள் போட்டுக்குது. இவருக்கு தான் பிரச்சனை இந்த எல்லாம் வளரவல் மாறிடுவா இந்த இவன் ஐயோ விழா நல்லா இருந்த அந்த பிள்ளை. நான் வளர்புரை சனசமூலிய தலைவர். எங்களுடைய சனசமூலியத்தோடு தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் சேர்ந்து இந்த சிறுதானிய பொங்கல் விழாவை 2025ஆம் ஆண்டு சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றோம். இவர்கள் எங்கள் பல கிராமங்களிலே இவ்வாறான நற்பணிகளை செய்து வருகின்ற போதிலும் இந்த முறை எங்களுடைய கிராமத்தை தெரிவு செய்ததற்கு தலைவர் என்ற டிகிரியிலே எங்களுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்க தலைவர் அங்கர்நேசன் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய நிலையத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படியான விழாக்களை அவர் இன்னும் பல விழாக்களை எங்களுடைய நிலையத்திலே செய்ய நாங்கள் அவருக்கு ஆதரவு வழங்குவோம். எப்போதும் அவரோடு நாங்கள் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடன் எப்போதும் கைகோத்து நிற்போம். கல்யாண வீட்டில் 2 வடை எடுத்து சாப்பிடுவோம். அதே மாதிரி நல்லா இருந்தால் 2வது வடை எடுக்கும். எப்படியா வேட்டியெல்லாம் காட்டி எங்கே வரீங்க சொல்லல அங்க அவன் பாவாடை சட்டையும் தொப்பியும் அவர்களை இன்முகத்துடன் நாங்கள் பெரியவர்கள் ஆசீர்வாதம். நாங்கள் வடையோட மிகுந்த வேலைப்பளவில் இருக்க முடிஞ்சு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அது பரிமாறப்பட்டு பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சம் தெரியுங்களா சுடுவதா அப்படியா? ஜெயிச்சுட்டே மாறா உனக்கு வாங்கிடுறதா? எந்த பொங்கலுக்கும் ஒரு வடை இருக்கணும், பொங்கல் இருக்கணும், சாப்பிடணும். ஆக்கள் சாப்பிட்ற அந்த சுவையும் வடிவையும் பார்த்து யாரும் எல்லாம் கோவப்படக்கூடாது. இப்படியான நிகழ்வுகள் நடக்கல தேடி போய் அல்லது வீட்டை வந்து இதை செய்வதற்கான இந்த வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமாக இருக்கும். எப்படி அனுபவித்து சாப்பிட்றாங்க மேலேயே. சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. வந்துட்டேன். என்னென்னு சொன்னால் பொங்கல் சாப்பிட இல்லை வேணும். என்னென்னு சொன்னால் இப்போ கையும் எனக்கு தற்பொழுது இப்போ 50 வயது. 1975ஆம் ஆண்டு பிறந்தேன். இனி சொல்லி என்ன நடக்க போகுது இல்லைன்னு சொல்லி இதுவரைக்கும் இப்படி ஒரு பொங்கலை நான் சாப்பிட்டதில்லை. என்னென்னு சொன்னால் இது சிறுதானிய பொங்கல் என்னென்று எனக்கு தெரியவில்லை. இப்படி ஒரு என்ன அரிசி என்று தெரியவில்லை. ஆனால் எடுத்து வாயில் வைக்கும் போது ஒரு தேன் அமுதாக இனிக்கின்றது. இதை போய் விட்டு என்ன கேட்க போறீங்க? என்ன செய்ய சொல்லி அதான் இனி நாங்கள் இதை இந்த பொங்கின ஆக்களை பெற்றோர்களை மாணவர்களின் பெற்றோர்களை கூப்பிட்டு இது என்னென்ன இதுக்கு கலந்த நீங்கள் சேர்த்த நீங்கள் என்று சொல்லி அறிஞ்சு இதை இனி எங்கண்ட வீட்டு பிள்ளைகளுக்கும் எங்கண்ட வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இதை செய்ய சொல்லி ஊக்குவிக்க போகிறோம். சரி, கடையில் வாக்கில் நடக்க சாப்பிடுங்க. நீங்க அடிப்பீங்க. என்ன சும்மா என்ன கடை சொல்லக்கூடாது. சூப்பராக
எனக்கு தெரியல இன்னும் தெரியுமா? சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நிறைய இருக்குது. போய் வீட்டையும் கட்டி கொண்டு போகலாம். ஒரு கோயில வடை, ஒரு கோயில பொங்கல். சின்ன மலர்கள் கரங்களை நனை கட்டும் அவர்களை. நன்றி நன்றி. அந்த மாதிரியா?